ஆடுகள் விற்பனை செய்வதாக சமூக வலைதளங்களில் விளம்பரம் செய்து பலரை ஏமாற்றிய சைபர் கிரைம் குற்றவாளி போலீசில் சிக்கி இருக்கிறார். பணத்தை இழந்த விவசாயி கொடுத்த புகாரில் தென்காசி போலீசார் அதிரடி நடவடிக்கை எடுத்துள்ளனர். வீட்டில் உட்கார்ந்து கொண்டே இந்தியா முழுவதும் பலரை ஏமாற்றிய நபர் சிக்கியது எப்படி? தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் பகுதியைச் சேர்ந்தவர் முகமது அசாருதீன். ஃபேஸ்புக்கில் வெளியிடப்பட்டிருந்த ஆடுகள் விற்பனை விளம்பரத்தை நம்பி அதில் குறிப்பிடப்பட்ட நபரை தொடர்பு கொண்டு ஆடுகள் வாங்குவதற்காக 44,000 ரூபாயை ஆன்லைன் மூலம் அனுப்பியுள்ளார். ஆனால் பணத்தை பெற்றுக்கொண்ட அந்த நபர் ஆடுகளை கொடுக்காமல் பணத்தை திருப்பி அளிக்காமல் மோசடி செய்திருக்கிறார். இதுகுறித்து அளிக்கப்பட்ட புகாரின் பேரில் தென்காசி மாவட்ட சைபர் குற்றப்பிரிவு காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்து போலீசார் தீவிர விசாரணை நடத்தினர். விசாரணையில் சம்பவத்தில் தொடர்புடைய நபர் சென்னையில் பதுங்கியிருப்பது தெரியவந்தது. காவல் ஆய்வாளர் வசந்தி தலைமையிலான தனிப்படை போலீசார் சென்னை சென்று வில்லிவாக்கம் பகுதியைச் சேர்ந்த ஜாகிர் ஹுசேனின் மகன் உமர் ஃபாரூக் என்பவரை கைது செய்தனர். உமர் ஃபாரூக்கிடமிருந்து 2 செல்போன்கள், 7 சிம் கார்டுகள், 8 வங்கி பாஸ்புக், 3 காசோலை புத்தகங்கள் மற்றும் 10 டெபிட் கார்டுகள் பறிமுதல் செய்யப்பட்டன. கைது செய்யப்பட்ட உமர் ஃபாரூக்கின் வங்கிக் கணக்குகள் மற்றும் செல்போன் எண்கள் தமிழ்நாடு மற்றும் பிற மாநிலங்களில் பதிவாகியுள்ள பல இணையவழி மோசடி வழக்குகளோடு தொடர்புடையவை என்பது கண்டுபிடிக்கப்பட்டது. உமர் ஃபாரூக்கின் வங்கிக் கணக்கு 15 இணையவழி மோசடி புகார்களோடு தொடர்புடையது என்பதும் அவரது செல்போன் எண் 11 இணையவழி மோசடி புகார்களோடு தொடர்புடையது என்பதும் போலீசாரின் விசாரணையில் தெரியவந்தது. கைது செய்யப்பட்ட உமர் ஃபாரூக் தென்காசி நீதித்துறை நடுவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு பாளையங்கோட்டை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டார். அவரது செல்போனை ஆய்வு செய்தபோது வாட்ஸ்அப் மூலம் பலரை தொடர்பு கொண்டு குறைந்த விலையில் ஆடுகள் விற்பனை செய்வதாக கூறி முன்பணம் பெற்று மோசடி செய்தது தெரிய வந்தது. இதுபோன்று குறைந்த விலையில் ஆடுகள் விற்பனை செய்வதாக கூறி பணம் அனுப்பி ஏமாற்றப்பட்டவர்கள் உடனடியாக தங்கள் மாவட்ட சைபர் குற்றப்பிரிவு காவல் நிலையத்திலோ அல்லது அருகிலுள்ள காவல் நிலையத்திலோ புகார் அளிக்குமாறு போலீசார் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். மேலும் சமூக வலைதளங்களில் வெளியாகும் கவர்ச்சிகரமான விளம்பரங்களை நம்பி பணம் செலுத்த வேண்டாம் என்றும் இணையவழி மோசடியில் ஈடுபடுபவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் காவல்துறையினர் எச்சரித்துள்ளனர்.